மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை, கார்குழலில் உனகை கட்டிவிட ஆசை அப்படிங்கிற மாதிரி மேகங்களை தொடுறது சோகங்களெல்லாம் விடணும்னு சொன்னேன். அப்படியே எப்பயுமே எமோஷ்னல் ஓரியன்டாக அப்படியே ஜாலியாக இருக்கணும்னு சொன்னால் இந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அந்த விஷயத்துலேருந்து வெளில வரும் இல்லையா. முக்கியமாக ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நாம் வச்சுருக்கக்கூடிய எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அதுலேருந்து எப்படி வெளில வர்றது, என்ன பண்ணுறது, ஒட்டுமொத்தமாக எதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் நாட் அபவுட் லைக் செட்டிங் த ஹெல்த்தி ரொட்டீனு அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கிற கதையெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு we need to understand what is the emotions இல்லையா. அதை பற்றியும் ரொம்ப எஃபெக்டிவான வேஸ்லாம் என்னென்ன சைக்கலாஜிக்கலாக பியூர் சைக்கலாஜிக்கலாக எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வருமா? என்றா சார் வேரட்டியோட பாட்டோம். Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. How to break the emotional attachment from the narcissist or something else? Okay, இதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. வாட் இஸ் அ ரியாலிட்டி? ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது எதில் வருது? ரெண்டு வகையான ரியாலிட்டியாக நம்ம சொல்லலாம். ஒன்று என்ன, ஒருத்தங்க நம்ம செக்யூராக பார்த்துக்கிறாங்க, சந்தோஷமாக அவங்க கூட ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகுது, அவங்க நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, எம்பத்தைஸ் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் ஆகிறது மூலமாக அவங்க மேலே வரக்கூடிய எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் என்ன? செக்யூர் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட். தட் இஸ் வாட் வி கால் லவ். பட் மேட்டர் இஸ் இங்கே ஒரு நார்சிசிஸ்ட் கூட நம்மளை ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற நம்மளை பயங்கரமாக ஹார்ம் பண்ணுற, ஏன்னா எமோஷ்னல் ஓரியன்டாக பலவிதமான ஒரு அட்டாக் பண்ணுற இந்த மாதிரி நார்சிசிஸ்ட் கூட இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது என்ன? அதுவும் அட்டாச்மெண்ட்டா அப்படின்னா அஃப்கோர்ஸ் எஸ் அட்டாச்மெண்ட், பட் இட் இஸ் நாட் அ லவ். இது லவ் கிடையாது. ஒரு லவ்வில் இருக்கக்கூடிய பேசிக் கிராமர் இருக்குல்ல, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பேசிக்காக இதில் எதுவுமே இருக்காது. அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறது, அவங்கள அப்படியே எம்பத்தைஸ் பண்ணுறது, உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறது, உங்களை அவங்க சர்ப்ரைஸ் பண்ணுறது, உங்கள்கிட்ட இருந்து சில விஷயங்களை நியாயமான விஷயங்களை எதிர்பார்க்கறது, உங்களுடைய மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறது, ரைட். இந்த மாதிரியான எந்த விதமான விஷயமே இதில் இருக்காது. முக்கியமாக ஒரு எமோஷ்னல் ப்ளே அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு முக்கியமான ஒரு லவ்வில் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் இதில் அது இருக்கும். எமோஷ்னல் அப்யூஸ் லவ்வில் இருக்காது, ஆனால் இதில் இருக்கும். எல்லா விதமான அப்யூஸுமே இதில் இருக்கும். எந்தெந்த மாதிரியான கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன், எந்தெந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் அ லவ். தென் வாட் இட் இஸ்? திஸ் இஸ் வாட் த இன்செக்யூர் அட்டாச்மெண்ட். அது என்ன இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்? அது என்ன ஃபியர் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொன்னால், நமக்கு பலவிதமான விஷயங்களில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டினால், நமக்கு நம்ம மேலே இருக்கிற இன்செக்யூரிட்டினால், நாம் அந்தளவுக்கு ஒரு வல்னரபுளாக ஃபீல் பண்ணுறதுனால அது மூலமாக உருவாகிற ஒரு டிபெண்டன்சி நேச்சரை தான் இந்த இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இதில் வெறும் டிபெண்டன்சி தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது இதில். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் த இன்செக்யூர் அட்டாச்மெண்ட். ஓகே, தென் இட் காஸ் திஸ் இஸ் வாட் த வல்னரபிலிட்டி காஸ் திஸ் இன்செக்யூர் அட்டாச்மெண்ட். அது எப்படி உருவாகுது? ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கங்களேன். இப்போ ஒரு தாவரம் இருக்குது, ஓகேவா, ஒரு ட்ரீ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, சிம்பிளாக ஒரு ட்ரீ வளர்கிறதுக்கு அது ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். பல விதமான புயலுக்கு எல்லாம் அடித்து அந்த ட்ரீ அப்படியே அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ அது எப்படி இருக்குது? அந்த புயல்னால் அது ரொம்ப வீக்காகி ரொம்ப வல்னரபுளாக இருக்குது. அது வல்னரபுளாக இருக்க அது என்ன ஆக ஆரம்பிக்கும்? அது அப்படியே சாய ஆரம்பிக்கும் இல்லையா. பக்கத்தில் ஏதாவது ஒரு மரம் இருந்ததுன்னா அது கூட சாஞ்சிக்கலாம். வேணாம், ஒரு செடி வச்சுக்கோங்க. நீங்களேன் ஒரு ரோஜா செடி இருக்குது, பயங்கரமாக மழை பெஞ்சிருக்குன்னு சொன்னால் அது அப்படியே சாய ஆரம்பிக்கும். அப்போ எந்த அளவுக்கு இதுதான் நம்மளுடைய ஹியூமன் நேச்சருக்கும் பொருந்தும், நம்ம எமோஷன்ஸுக்கும் பொருந்தும். எந்த அளவுக்கு நம்ம வல்னரபுளாக ஃபீல் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுறோமோ, when we are battling in this real life oriented stuff, this real battle இல்லையா. இந்த லைஃப்பில் இந்த நார்சிசிஸ்ட்டை ஒரு ஓரமாக வைங்க, இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஓரமாக வைங்க. அது இல்லாமல் நம்மளோட லைஃப்பை பாருங்களேன். அது இல்லாமல் நாம் நல்லவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறோம், நம்மளோட எமோஷன்ஸை நீங்கள் நோட் பண்ணுங்களேன். எந்த அளவுக்கு நம்ம வல்னரபுளாக இருக்கோங்கிறது அங்கே புரியும். எந்த அளவுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கோம், எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம க்ளூலெஸ்ஸாக இருக்கிறோங்கிறது அப்போ புரியும்.
அப்படி நம்ம வல்னரபிளாக இருக்க நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிபெண்டன்சியை வந்து நோக்கி போக ஆரம்பிப்போம். சரி, டிபெண்டன்சி புரியுது, நான் ஏன் ஒரு நல்லவங்கக்கிட்ட வந்து நான் டிபெண்ட் ஆக மாட்டேங்கிறேன்? ரைட்டா, எனக்கு வேல்யூஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் எஸ், நான் வல்னரபிளாக தான் இருக்கேன், வீக்காக தான் இருக்கிறேன். ஏன் நல்லவங்க வந்து வீக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்களா? நல்லவங்க என்னை மாதிரி வல்னரபிளாக இருக்கக்கூடிய ஆட்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்களா அப்படின்னா, கண்டிப்பாக நல்லவர்கள் வல்னரபிளாக இருக்கக்கூடிய ஆட்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது ஒரு பாட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று வராது. இப்படின்னு ஏதாவது ஒரு பாட்டில் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டியை நான் இங்கே சொல்லலை. இங்கே சொல்கிறது ஒட்டு மொத்தமாக நாம் வந்து எல்லா விதமான விஷயங்கள்லையும் வல்னரபிளாக வீக்காக இருக்கக்கூடிய நம்மளை கண்டிப்பாக ஒரு நல்லவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் செலக்ட் பண்ண மாட்டாங்க? ஏன் கண்டிப்பாக செலக்ட் பண்ண மாட்டாங்களா? ஏன் செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னா, வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு குட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஸ்கியூ ப்ரோக்ராம் கிடையாது. உங்களை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்கு பேர் வந்து குட் ரிலேஷன்ஷிப் கிடையாது இல்லையா? அதுதான் இந்த படத்தில் பார்த்து நம்ம வந்து பல நேரங்களில் ஏமாந்துறோம். குட் ரிலேஷன்ஷிப்னால் என்ன? அங்கே ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து ஒரு மியூச்சுவல், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கணும், ஒரு மியூச்சுவல் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். ஒரு நல்லவங்க வந்து எந்த அளவுக்கு ரொம்ப லாயலாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு லாயலாக வந்து ரொம்ப லாயலான எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப ஜென்யூனாக அவங்க எதிர்பார்ப்பாங்க. சில நேரங்களில் மறைமுகமாக சொல்லி பார்ப்பாங்க, சில நேரங்களில் டைரெக்டாக சொல்லுவாங்க. அந்த கான்ட்ரிபியூஷனை உங்களால் செய்ய முடியாதப்போ, நீங்கள் ரொம்ப வல்னரபிளாக இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களால் நம்மளோட லைஃபே நம்மளால் பார்த்துக்க முடியலைங்கும்போது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னு எடுத்து நம்ம கான்ட்ரிபியூஷன் எப்படி கொடுக்க முடியும்? நமக்கு பலவிதமான செல்ஃப் டவுட் இருக்கும்போது, நம்மளை பற்றியே நமக்கு டவுட் இருக்கும்போது இன்னொருத்தவங்க மேலே வந்து எப்படி ட்ரஸ்ட் வச்சுக்க முடியும்? அப்போ அந்த மாதிரி பலவிதமான ட்ரஸ்ட் இஷ்யூஸ், இந்த மாதிரி பலவிதமான எமோஷனல் காம்ப்ளெக்ஸ்குள்ளே நம்ம சிக்கிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது ஃபெயிலியர் ஆகும்போது அவங்க மூவ் ஆன் பண்ணதாக செய்வாங்க. இதுதான் நல்ல ரிலேஷன்ஷிப். இதனால தான் டிபெண்டன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் க்ரியேட் ஆகவே ஆகாது. அங்கே லவ், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க. அவங்க வாங்க மட்டும் மாட்டாங்க, கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்துட்டு மட்டும் இருந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்கள ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே கொடுத்துக்கிட்டே மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக ஜென்யூனாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்லவங்க வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க, சிம்பிளாக வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரேட், ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க, ஒரு ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவங்க வந்து கண்டிப்பாக ஜென்யூனாக வந்து கிங் நெவர் பார்கெயின்ங்கிற மாதிரி அவங்க பார்கெயின் பண்ண மாட்டாங்க. ஜென்யூனாக வந்து அவங்க காசை கொடுத்துருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பே பண்ணுவாங்க. பட் அட் த சேம் டைம் பே பண்ணிட்டு அப்படியே வெளில வந்துடுவாங்களா? வரமாட்டாங்கல்ல. அந்த பே பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியான கரெக்டான ஒரு ப்ராடக்ட்டை, ஒரு சர்வீஸ் அவங்ககிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்கல்ல. இதே மாதிரி தான், இதுதான் நல்லவங்களோட ஸ்ட்ராட்டஜி. பல பேர் நம்ம என்ன குழப்பிக்கிறோம்னு சொன்னால், நல்லவங்க வந்து நம்ம கிடைக்காம இருக்க காரணம் நாம் அவங்கள தேடாமல் இருக்கிறது. ஏன்னா அவங்களாம் விலைக்கு போகலாம், அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க, பட் நம்ம தேடாமல் இருக்கிறாதான் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ ரியாலிட்டி. அப்போ அந்த டிபெண்டன்சி அவங்க மேலே உருவாக முடியல அப்படிங்கும்போது இருக்கிற ஒரே ஒரு ஆள் அப்படிங்கிறவங்க இந்த டாக்ஸிக் பீப்புள் தான். முக்கியமாக நார்சிசிசம் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள். எந்த அளவுக்கு வல்னரபிலிட்டிங்கிறது நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு டிபெண்டன்சி அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு டிபெண்டன்சி அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கான ஒரு டாக்ஸிக்கான பர்சனை போய் நம்ம சூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் வாட் வி கால் த இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். இது ஒரு பேட்டர்ன். திஸ் இஸ் வாட் அ செல்ஃப் சாபோட்டேஜிங் ஆல்சோ. சரி, ஒரு நார்சிஸ்ட்டை நான் சூஸ் பண்ணிவிட்டேன், ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் சூஸ் பண்ணிட்டேன், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அப்படியே நான் வந்து வாழ்க்கையை ஓட்டிட முடியுமானா? முடியாது. ஒரு காலகட்டத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் உங்களையே சாபோட்டேஜ் பண்ணிக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய க்ரௌத்துன்னு ஒன்று இல்லாமல் போகும். சரி, அட்லீஸ்ட் அது அப்படியே ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டலான்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கீழே போக ஆரம்பிப்பீங்க இல்லையா? ஒரு 3 வருஷத்தில் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பெற்றது என்ன, இழந்தது என்ன? அட்லீஸ்ட் தக்க வச்சுக்கிற அளவுக்காவது ஏதாவது நான் வந்து அப்படியே நான் ரன் பண்ணேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் இல்லையோ, என்னென்னலாம் இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடும். என்னென்னலாம் இல்லையோ, என்ன ஒரு பிரச்சனை இருந்திருக்காது, பெரிய அளவில் பிரச்சனை இருந்திருக்காது, பெரிய அளவில் அப்யூஸ் இருந்திருக்காது, பட் இப்போ அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்படி வந்து நாம் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பே சூஸ் பண்ணாலும் அதில் அப்படியே ஸ்டேபிள் ஆகிட்டு போகணுங்கிற எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயந்தான். அப்படி நம்மால் செய்ய முடியாது. டே பை டே, இயர் பை இயர் நம்ம கீழே இறங்கிட்டே தான் போவோம். அப்படி இறங்க நம்ம கீழே இறங்க நமக்கான அப்யூஸுங்கிறது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகத்தான் செய்யும். ஸோ இந்த இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் மூலமாக, ஒரு நார்சிஸ் மேலே இருக்கக்கூடிய இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் மூலமாக நமக்கு வர்ற விஷயம் என்ன? செல்ஃப் சாபோட்டேஜிங். நம்மளை நாமளே பின்தங்கிக் கொள்கிறோம், நம்மளை நாமளே போட்டு அமுக்கிக்கிறோம். ரஜினிகாந்த் வந்து ஒரு கதை சொல்லுவார், நண்டு கதை சொல்லுவார். ஒரு ஷிப்பில் வந்து ஒரு நண்டுலாம் அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கும்போது, ஒரு நண்டு எப்படியாவது கரைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்டு ஏறிட்டு இருக்கும்போது மற்ற நண்டுகள்லாம் அதை பிடிச்சி கீழே இழுத்து விடும். நீ மட்டும் எப்படி தப்பிச்சு போகலாம்
நீ மட்டும் எப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கீழே அழுத்து விட்டு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா? செல்ஃப் சாப்பிட்டு வச்சிங்கன்னா நம்மளே கீழே அழுத்து விட்றது. ரொம்ப சிம்பிள். நமக்கு எது நல்லா வருமோ அந்த விஷயங்களை நம்ம செய்யாமல் தவிர்த்துறது. நாம் நம்மளை பற்றி ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணாமல் போய்டுறது. நாம் நம்மளை பற்றி அனலைஸ் பண்ணுறதையே தவிர்த்துட்டு முக்கியமாக நார்சிசிஸ்ட் எப்படி இருப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வெறும் அந்த டெக்னிக்கை மட்டுமே வச்சுக்கிட்டு நார்சிசிஸ்ட்டை பற்றி எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட போகிறோம்? எண்ட் ஆஃப் த டே நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதை மாற்றி ஏதாவது ஒன்று பண்ணி மேலே வரதுக்கு யோசிக்கலாம். நார்சிசிஸ்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்கள சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதான் அதனுடைய ரியாலிட்டி. இதுக்கு மேலே என்னத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்? அவங்களோட இன்டென்ஷன் எல்லாமே நம்மளை அப்யூஸ் பண்ணுறது தான். அதை அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க. அதான ரியாலிட்டி. இதுக்கு மேலே அதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ இதுதான் செல்ஃப் சாபுட்டாச்சிங் பிஹேவியர். ஒரு பக்கம் என்னை பற்றி நான் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது, இன்னொரு பக்கம் நார்சிசிஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையே நம்ம இந்த எமோஷனல் இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே போய் நாம் கனெக்டடாக இருக்கிறோங்கிற பேரில் நம்மளை நாமளே தாழ்த்தி கொள்கிறோம். ஆமாவா? ஓகே. தென் வாட் இஸ் அ இன்னர் கான்ஃப்ளிக்ட் ஐ ஹேவ்? ஸோ வல்னரபிலிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன? இந்த எமோஷ்னல் இந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன? இந்த எமோஷ்னல் ஓரியன்டான இந்த இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம்? த ஃபஸ்ட்டு விஷயம், ஃபியர் ஆன் மீ. இது ஒரு ட்ரையாங்குலேஷன் மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஒரு பிரமிட் மாதிரி போட்டுங்க. ஓகே, ஒரு பக்கம் மேலே நார்சிசிஸ்ட், இன்னொரு பக்கம் நம்மளுடைய சம்மந்தப்பட்ட எல்லா விதமான விஷயங்கள், இந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட்லேருந்து எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் என்ன? வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு என்னால் சக்சீட் ஆக முடியலையோ, இந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நான் ஃபெயிலியர் ஆகிறனோ, நார்சிசிஸ்ட்டை தாண்டி நான் சொல்கிறேன், மற்ற அவங்க கண்டுக்காத பல விதமான விஷயங்களாக இருக்குல்ல, அதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் எந்த அளவுக்கு நான் ஃபெயிலியர் ஆக இந்த நார்சிசிஸ்ட் கொடுக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்புங்கிறது இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். இன்னும் நான் ஏமாற ஆரம்பிப்பேன். ஏன்னா என்னால் என்ன பண்ண முடியல, இந்த சைடில் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த சைடில் நான் போனால் ஒட்டுமொத்தமாக விழுந்துருவேன். என்னோடய லைஃப்பை நானே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் போய் ஏமாந்து போனவர்கள் எத்தனையோ பேர். சும்மா ஒரு நார்சிசிஸ்ட்டை விட்டு வெளில வந்துட்டு நான் என்னோடய குழந்தைகளை பார்த்துக்க போகிறேன், நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் நம்ம ஜெயிச்சிட முடியுமா? அப்படி வந்துட்டு அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு நார்சிசிஸ்ட் கிட்ட மாட்டிக்கிட்டவங்க எத்தனையோ பேர். ஏன் நம்மளால் இந்த லைஃப்பை சமாளிக்க முடியலங்கும்போது இதனுடைய ஒட்டுமொத்த ப்ரெஷர், ஒட்டுமொத்த ஆன்சைட்டி, ஒட்டுமொத்த ஷேம் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ இது கோப்ப பண்ணுறதுக்கு நார்சிசிஸ்ட்டை நான் அதிகம் அப்ரோச் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ ஃபியர் ஆன் மீ. இந்த லைஃப்பை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படிங்கிற எனக்கு மேலே எனக்கு இருக்கக்கூடிய ஃபியர் தான். வேறு யாரை கண்டு ஆக்சுவலி எனக்கு முதல்ல பயம் இல்லை. என்னோடய மேஜரான ப்ராப்ளமே என் மேலே இருக்கக்கூடிய பயம் தான். நார்சிசிஸ்ட்டை விட என் மேலே எனக்கு நிறைய பயம் இருக்குது. Why? Because the behavior history. It's all because of my behavior history. என்னுடைய பாஸ்ட்டை நான் பார்க்கும்போது யாருக்கும் தெரியாது. சைக்காலஜி எனக்கு மட்டும்தான் தெரியும். சைக்காலஜிக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய பாஸ்ட்டை நான் பார்க்கும்போது எந்தெந்த மாதிரியான இந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கான பலவிதமான மிஸ்டேக் பண்ணி நான் ஃபெயிலியர் ஆகிருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு பிஹேவியர் ஹிஸ்ட்ரி வச்சுருக்கிற நான் யாருமே நம்மளனாலும் பரவாயில்ல, என்னை முதல்ல என்னுடைய மனசுங்கிறது எப்படி என்னை அக்செப்ட் பண்ணும், என்னை எப்படி சேர்த்துக்கும், இந்த லைஃபுங்கிற இந்த பேட்டில் நான் எப்படி வின் ஆவேன். இனிமேல் நான் போனாலும் இந்த பிஹேவியர் ஹிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருக்கும். நீ தோக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் எங்கே போய் ஜெயிக்க முடியும்? ரைட்? த பிஹேவியர் ஹிஸ்ட்ரி அண்ட் த ரியாலிட்டி ஃபியர். டு ஃபேஸ் திஸ் ரியாலிட்டி, டு ஃபேஸ் திஸ் ரியல் வேர்ல்டு, இவ்வளோ விதமான இன்னர் கான்ஃப்ளிக்டை வச்சுக்கிட்டு, இவ்வளோ விதமான பலவிதமான செல்ஃப் டவுட்லேருந்து பலவிதமான விஷயங்களை எனக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் எப்படி இந்த லைஃப்பில் போய் சர்வைவ் ஆக போகிறேன், அதை பற்றியான பயம் அதிகமாக இந்த ஒரு இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்டுங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இந்த இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் அதிகமாக இது ஸ்ட்ரென்த்தனாக ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்யூஸ் எல்லாத்தையும் நம்ம நார்மலைஸ் பண்ணிக்க தான் பார்ப்போமே தவிர ஒரு கட்டத்துக்கு மேலே இதுலேருந்து வெளில வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே நம்ம விட்டுருவோம். அப்படின்னா அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட், ஒரு நார்சிசிஸ்ட் கிட்ட இருக்கிற அந்த இன்விசிபிள் செயினாக இருக்கிற அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கான வழி என்ன வழி? ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்களா? அடுத்தடுத்து பார்க்கலாம். மால் அடாப்டிவ் பேட்டர்ன். எஸ். ஸோ இந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இது ஒரு மால் அடாப்டிவ் பேட்டர்ன். இதனால் எந்த விதமான கெயினோ எந்த விதமான பிரோஜனமும் எனக்கு கிடையாது. அகைன் அண்ட் அகைன் இதை நான் சாபோட்டாஜ் பண்ண தான் போகுது. என்ன நான் வருத்திக்கிறதுக்கு, என்ன நான் பனிஷ் பண்ணிக்கிறதுக்கு, ஏன்னா நான் அந்த ஷேப்லேருந்து கொஞ்சம் செக்யூர் பண்ணுறதுக்காக என்ன நான் பனிஷ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்ட ஒரு டூல் தான் நார்சிசிஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. திஸ் இஸ் ஆல் அபவுட் மீ. ரைட்?
தென் செல்ஃப் ஒர்க். வாட் டு டூ தென்? அப்போ இந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை வந்து நான் பிரேக் பண்ணணும்னா வாட் டு டூ? ஐ நீட் டு டூ த செல்ஃப் ஒர்க். நார்சிஸ்டே பார்த்துக்கிட்டு இல்லாமல் நான் என்னை நோக்கி நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். என்னை பற்றி நான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறேன். என்னைக்கு நான் என்னை பற்றி யோசிக்கிறேனோ அன்னைக்கு தான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஃப்ரீடம்ங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு ஹீலிங் அப்படிங்கிற ஒரு ஜேர்னி வந்து நான் தொடங்க முடியும். இல்லைன்னா நார்சிஸ்ட்டை பார்த்துக்கிட்டே அவங்க இப்படி செய்வாங்களா, அப்படி செய்வாங்களா, அதுக்கு இது என்ன செய்வாங்க, இதுக்கு அது என்ன செய்வாங்க, இப்படியே பார்த்துக்கிட்டே வாழ்க்கையை நம்ம ஓட்டிடுவோம். எண்ட் ஆஃப் த டே ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. ரைட்? வாட் இஸ் த செல்ஃப் ஒர்க் we need to do? This is what the self awareness we need to have. இப்போ நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் நிறைய வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த செகண்ட் விஷயம் அப்படிங்கிறது பிஹேவியர் இன்சைட். நம்மளுடைய பிஹேவியரை வச்சு நாம் என்ன நினைக்கிறோமோ அது இல்லை. நாம் கிடையவே கிடையாது. அது நாம் கிடையாது. நாம் நினச்சிக்கலாம் நம்ம வந்து ரொம்ப பெரிய வீரர்கள், வீராங்கனைகள், நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், என்னால் முடியும் நான் நினைக்கிறேன், நானாக பிளான் போட்டேன்னா உட்காந்தேன்னா என்ன கிவ் மீ a லேப்டாப் அண்ட் காஃபி, ஐ வில் சேஞ்ச் திஸ் வேர்ல்டு, அந்த கதையெல்லாம் அப்புறம். உண்மையிலேயே நாம் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நாம் யோசிக்க வேண்டிய, அப்சர்வ் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயங்கிறது நம்மளுடைய பிஹேவியரை பற்றி தான். நான் ஸ்ட்ராங்காக இருக்கேனா இல்லையாங்கிறத என்னுடைய பிஹேவியர் தான் சொல்லணும். இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன பண்ணேன், நேற்று நான் என்ன பண்ணேன், கடந்த ஒரு வருஷமாக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இந்த பிஹேவியரை வச்சு தான் நான் கால்குலேட் பண்ணணும். இதை தவிர நான் பேசுகிற, நான் நினைக்கிற இந்த விஷயத்தை வச்சுட்டுலாம் நான் கால்குலேட் பண்ணேன்னா நான் ஏமாந்து தான் போவேன். This is what the important self-work we need to focus, right? The targeting, the acceptance. இல்லையா? அப்படின்னா என்ன? இந்த உலகமே ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் சுற்றிக்கிட்டே இருக்கு. ஒரே விஷயத்தை தான் நோக்கி சுற்றுது, வேறு எதுவுமே கிடையாது. அதே விஷயத்தை நோக்கி தான் இந்த உலகத்தில் கூடிய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸுமே அதை நோக்கி தான் இருக்குது. அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்ன, அது ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். என்ன தெரியுமா? அக்செப்டன்ஸ் அண்ட் பிலாங்கிங். சொந்தமாக்கி கொள்ளுதல் மற்றும் மற்றவங்க என்னை ஏற்றுக்கிறது, மற்றவங்க என்னை சொந்தமாக்கிறது. த பிலாங்கிங்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த பெண்குயின் கதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, எப்படி தனியாக அது வந்து நடந்து போக ஆரம்பிக்குது. இப்போ கூட த பஞ்ச் த மங்கி இல்லையா, பஞ்ச் த மங்கி அப்படிங்கிற ஸ்டோரியை கேள்விப்பட்டிருப்போம்ல. மங்கி எப்படி வந்து மற்றவங்க யாருமே தன்னை சேர்த்துக்கல அப்படிங்கும்போது அது வந்து கோப்பம் பண்ணுறதுக்காக வந்து அது வந்து ஒரு மங்கி பொம்மையை வச்சுக்கிட்டு அது அப்படியே அங்கிட்ட இங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நம்ம பயங்கரமாக எம்பத்தைஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லோரும் எம்பத்தைஸ் பண்ணோம். அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? லோன்லினஸ் காஸ் பெயின். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அக்செப்டன்ஸ், மற்றவங்க என்னை அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குல்ல, எல்லாத்துலேயுமே வச்சுக்கோங்க. எல்லா விதமான ரெகனைசேஷனையும் இந்த அக்செப்டன்ஸ்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடலாம். சோஷியல் ரெகனைசேஷன்லேருந்து நான் ஒரு வேலைக்கு போகிறேன், அவங்க எனக்கு வந்து காசு கொடுக்குறாங்கன்னா அப்போ அந்த ஃபினான்ஷியல் அக்செப்டன்ஸில் இருந்து இப்போ நீங்கள் எல்லோரும் என்னை வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக பார்க்குறீங்க, ஏற்றுக்கிறீங்க, ஓரளவுக்கு ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா இந்த அக்செப்டன்ஸ் எனக்கு தேவைப்படுது. இதிலிருந்து இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியம். அந்த அக்செப்டன்ஸுங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு சரியான டைமுக்கு சரியான அளவில் நமக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நாம் மென்டலி ஹெல்த்தியாக இருக்க முடியும். இதை உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். அப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க விஷயங்கள் என்ன? ரிஜெக்ஷன். இந்த ரிஜெக்ஷனுங்கிறது எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்குதோ அந்த அளவுக்கு நான் லோ செல்ஃப் எஸ்டீம் ஆகி, அந்த அளவுக்கு நான் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணி, அந்த அளவுக்கு நான் தவறான முடிவுகளை எடுப்பேன். இந்த ரிஜெக்ஷன் அண்ட் அக்செப்டன்ஸுங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற முக்கியமான விஷயங்களாக இருக்குது. அப்போ எவ்ரி ஒன் இஸ் ஃபைட்டிங் ஃபார் த அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் எஸ் வி நீட் டு பி டிசர்வ் ஃபார் தட் அக்செப்டன்ஸ். நாம் மற்றவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஆளாக நம்மளை நாம் மாற்றிக்க வேண்டியது இருக்குது, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நான் மாற்றிக்கணும் தானே? ஆமாவா? கம்பேரிசன் கிளாரிட்டி. பல பேர் சொல்லுவாங்க டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் அப்படின்னு, இல்லையா? ஆனால் சைக்காலஜி என்ன சொல்லுது, நான் என்ன சொல்கிறேன்? கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர் பீப்புள். உங்கள் வயசில் இருக்கக்கூடியவங்க மற்றவங்க எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, மேஜராக நீங்கள் எடுத்துக்கோங்க. சும்மா உங்கள் வயசில் சாதித்த அந்த மாதிரி சின்ன சின்ன மினிமமாக இருக்கக்கூடிய அந்த ஆட்களெல்லாம் விட்டுருங்க, அந்த சாதித்த விஷயங்கள்லாம் விட்டுருங்க. உண்மையிலேயே மற்றவங்க நார்மலாக பார்க்கும்போது மேஜராக 70 to 80% ஆஃப் ஆட்கள் உங்களோட வயசில் இருக்கவங்க என்னென்ன விஷயங்கள், என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் வாழ்க்கையிலேருந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? வாழ்க்கை உங்களை அக்செப்ட் பண்ணியிருக்குதா? அப்படி அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு டிசர்வான ஆளாக என்ன நான் மாற்றிக்கிட்டு இருக்கேனா? அந்த பெனிஃபிட்ஸ்லாம் ஏன் எனக்கு கிடைக்கல? சுச்சுவேஷன் காரணம், இவங்க காரணம், அவங்க காரணம், இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நான் தான் காரணம், யாரும் காரணம் கிடையாது.
லக்கு, கடவுள், அது ஒன்றும் கிடையாது. ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கலனாலும் அதுக்கு நான் தான் காரணம். சிம்பிள். ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். என்ன, தட் இஸ் வாட் த கம்பேரிஷன். அது மூலமாக வரக்கூடிய கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். அதை நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம க்ளூலெஸ்ஸாக இருக்கிறத விட உண்மையிலேயே நம்ம கரெக்டாக போயிட்டு தான் இருக்கமா இல்லையாங்கிறத மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்தா தான் உண்மையிலே நமக்கு தெரியும். அது செய்கிறது தப்பே இல்லை. டூ இட். எந்தெந்த விஷயங்களில் நான் டவுனாக இருக்கேன், அதுக்கு என்னென்ன காரணங்கள், இப்படின்னு தேடலை நீங்கள் தொடங்குனீங்கன்னு சொன்னாலே இந்த அக்செப்டன்ஸ் வராதுக்கு என்ன காரணம், ரிஜெக்ஷன் அதிகமாக வர்றதுக்கு என்ன காரணம், இப்படி நீங்கள் தேடலை தொடங்குனீங்கன்னு சொன்னாலே கண்டிப்பாக யூ ஸ்டார்டட் யுவர் ஜேர்னி, த ஹீலிங் ஜேர்னி. சூப்பராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அது ஒரு நல்ல ஸ்டார்ட்டப்பாக இருக்கும், மாற்றமே இல்லை. ஓகே, இன்னும் அடுத்தடுத்து என்ன பண்ணுறது? ஹவு டு ரீபில்ட் மை ஐடென்டிட்டி, ஹவு டு ரீபில்ட் மை செல்ஃப். ஏன்னா த ஃபஸ்ட் விஷயம் எம்பத்தைசிங் யுவர் எமோஷன்ஸ், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா விச் இஸ் வெரி க்ரூஷியல். எப்படின்னா உண்மையிலேயே நான் முன்னேறணும்னு சொன்னேன், இந்த உலகத்தில் கூட எல்லாரையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னேன். எல்லாரும்னு கூட சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மேஜர் ஆஃப் த பீப்புள், மேஜர் ஆஃப் த விஷயங்கள், எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் எனக்கு கிடைக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் முதல்ல என்னை எம்பத்தைஸ் பண்ணணும். என்னை எம்பத்தைஸ் பண்ணுற, என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கூடிய ஒரு ஆள் எனக்கு வேணும். அது மாதிரியான க்ரௌட் எனக்கு வேணும், அது மாதிரியான குரூப் எனக்கு வேணும், அது மாதிரியான ஒரு என்வாயர்மெண்ட் எனக்கு வேணும்னு சொன்னால் முதல்ல என்னோடய எமோஷன்ஸை நான் புரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அந்த அக்செப்டன்ஸ் எனக்கு கிடைக்கணும்னு சொன்னால் முதல்ல நான் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு டிசர்வான ஆளாக நான் மாறணும். இந்த உலகத்தில் நான் ப்ரூவ் பண்ணி நான் வின் பண்ணுறதை விட அதை விட ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயங்கிறது என்கிட்ட நான் என்னை ப்ரூவ் பண்ணி, ஏன்னா என்கிட்ட தான் என்னை ஏமாற்ற முடியாது. நான் இல்லை யார்ட்டாலும் நான் ஏமாற்றிடுவேன்ல, என்கிட்ட என்னால் என்னை ஏமாற்ற முடியாதுல்ல. அப்போ என்கிட்ட என்னை ஏமாற்ற முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் நம்மளை எம்பத்தைஸ் பண்ணி, என்னோடய எமோஷன்ஸை எம்பத்தைஸ் பண்ணி நான் என்கிட்ட ப்ரூவ் பண்ணணும். எனக்கு என்ன வேணுங்கிறத என்னோடய எமோஷன்ஸுக்கிட்ட தான் கேட்கணும். இன்றைக்கி நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்னோடய எமோஷன்ஸ்கிட்ட நான் கேட்கணும். எல்லோரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க, நான் ஏன் பார்த்துருக்கேன். இப்போ எல்லோரும் கூடயும் நான் போகணும். இந்த அக்செப்டன்ஸுங்கிறது விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆக்சிஜன், ரைட்? அப்போ இது எனக்கு வேணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும் இப்படிங்கிறத என்னோடய எமோஷன்ஸை நான் எம்பத்தைஸ் பண்ணும்போது, எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது எனக்கு ப்ரெஷர் வருதோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது நான் ரொம்ப ஆன்சியஸாக ஃபீல் ஆகிறனோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது எனக்குள்ளே ஒரு மாதிரி டிப்ரெஷன், ஒரு மாதிரி மன அழுத்தம் வருதோ, அந்த விஷயங்களை முதல்ல விடுங்க. அது என்ன விஷயமானாலும் இருக்கட்டும், அது மூலமாக உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் வரதா வேணாலும் இருக்கட்டும், அதை விட்டுருங்க ஃபஸ்ட்டு. இதான் உண்மையான எம்பத்தைஸ் பண்ணுறது நம்ம எமோஷன்ஸை. ரெண்டாவது, எந்த விஷயம் இப்போது இந்த நிமிஷம் எந்த விஷயத்தை செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு அளப்பரிய ஒரு சந்தோஷம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எந்த விஷயம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்குமோ, எந்த விஷயம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி அமைதி வருமோ, எந்த விஷயம் செய்யும்போது வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வருமோ, எந்த விஷயம் செய்யும்போது வாழ்க்கையில் ஒரு மாதிரி ஒரு ஹோப் வருமோ, எந்த விஷயம் செய்யும்போது பார்த்துடலாம், ஓகே பார்த்துடலாம், இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புத்துணர்ச்சிங்கிறது வருமோ, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுங்கிறது வருமோ, அந்த விஷயத்தை டேபிள் போட்டு அந்த விஷயத்தை லிஸ்ட் டவுன் பண்ணி அதை உங்கள் பக்கெட் லிஸ்ட்டாக மாற்றி அதை நீங்கள் அச்சீவ் பண்ண ஆரம்பிங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் டூர் போகிறதுலேருந்து தொடங்கி நீங்கள் அடுத்த கண்ட்ரிக்கு வேலைக்கு போகிறது வரைக்கும் என்னவா வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறதுலேருந்து தொடங்கி ஒரு பெரிய ஒரு சோலோ ட்ராவல் பண்ணுறது வரைக்கும் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் உங்களை என்ரோல் பண்ணுறதுலேருந்து தொடங்கி ஒரு பெரிய புக்கை எடுத்துக்கிட்டு அந்த நாவலை படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சீரீஸாக சாப்டர் பை சாப்டராக அந்த நாவலை படித்து முடிக்கிற என்னவா வேணாலும் இருக்கலாம். எம்பத்தைஸ் யுவர் எமோஷன்ஸ், வாட் மேக் யூ ஃபீல்ஸ், ரொம்ப அப்படியே லைட்டாக ஃபீல் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிஹேவியர்ஸை தேர்ந்தெடுத்து செய்ய ஆரம்பிங்க. அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அடுத்து, டிசர்வ் ஃபார் ரிவார்டிங். தப்பே இல்லை. கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் அந்தந்த நேரங்களில் என்னென்ன ரிவார்டு கிடைச்சாகணுமோ அந்த ரிவார்டு எனக்கு கிடைச்சே ஆகணும். ஐ நீட் டு ஹேவ் த ரிவார்டிங் லைஃப். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு தகுதி வாய்ந்த ஒரு ஆளாக, அந்த ரிவார்டிங் வாங்கிறதுக்கான ஒரு தகுதி வாய்ந்த ஒரு ஆளாக, அதை பர்மனெண்ட்டாக சும்மா அப்படியே கெஞ்சி அந்த ரிவார்டிங் வாங்கக்கூடாது. நம்ம நின்னால் நம்ம கிடைக்கணும்.
அந்த மாதிரி ஒரு ஆளாக உங்களை நீங்கள் தகுதியை மேம்படுத்திக்கிங்க. அந்த மாதிரி உங்களை தகவமைத்து கொள்ளுங்கள். டிசர்வ் இட், ரைட்? தென் எஸ்டீம் அண்ட் ஃப்ரீடம். இந்த விஷயத்தெல்லாம் செய்ய ஒரு பக்கம் நாம் எமோஷன்ஸை எம்பத்தைஸ் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆளாக நான் மாறுறேன். இப்படியே மாற என்னுடைய செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது அதிகமாகும். என்னை பற்றி நான் கால்குலேட் பண்ணுறேன், என்னுடைய மனசு கால்குலேட் பண்ணுற அந்த எஸ்டீம், அந்த மதிப்பீடு அது அப்படியே உயரும். லோ செல்ஃப் எஸ்டீமில் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் தான் இந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்டு, அது இது இந்த இன்செக்யூர் எமோஷனல் அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற இந்த அப்யூஸுக்கு ஓரியன்டாக நான் வந்து எல்லாத்துக்கும் பொறுத்து போகிறது, இந்த கதையெல்லாம். இது அப்படியே ஆப்போசிட்டை யோசிச்சு பாருங்கள். ஹை லெவல் செல்ஃப் எஸ்டீம். ஹை லெவல் செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது உங்களுக்கு என்ன கொடுக்கும்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரீடத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் உண்மையிலே ஃப்ரீடமாக யோசிக்க முடியுமா? உங்களால் ஃப்ரீயாக யோசிங்க பார்க்கலாம். உங்களால் முடியவே முடியாது. நீங்கள் எப்பயுமே அந்த நார்சிஸ்ட்டை பார்த்துக்கிட்டு அதை அலைன் பண்ணி தான் நீங்கள் யோசிப்பீங்க. நான் ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன ரைட்டா? ஒன்று அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கிறது, இல்லை அந்த சொசைட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க ஏன் அடுத்தவங்கள்ட்ட தான் நான் வேலிடேஷன் எதிர்பார்க்குறேன். ஏன் அடுத்தவங்கள்ட்ட வேலிடேஷன் எதிர்பார்க்குறேன் நான்? அது முக்கியமாக என்னை ஹார்ம் பண்ணுற ஒரு ஆட்கள்கிட்ட, என்னை அப்யூஸ் பண்ணுறக்கூடிய ஆட்கள்கிட்ட இருந்து நான் ஏன் வந்து வேலிடேஷனை எதிர்பார்க்குறேன்? பிகாஸ் எனக்குள்ளேருந்து அந்த வேலிடேஷன் வரலை. ஸோ நான் ஃப்ரீயாக திங்க் பண்ண முடியுமா? திங்க் பண்ணுறதுல என்னால் ஃப்ரீயாக திங்க் பண்ண முடியாது பாருங்கள். இந்த செல்ஃப் வேலிடேஷன் இல்லைங்கிறனால, லோ செல்ஃப் எஸ்டீமாக இருக்கிறேங்கிறனால, அடுத்தவங்களோட வேலிடேஷனை சீக் பண்ணுறேங்கிறனால எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட விஷயங்களாக தான் என்னோடய லைஃப்பில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு ஹைப்ரிட் மாடல் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு எல்லாம். அப்போ என்னால் ஃப்ரீயாகவே திங்க் பண்ண முடியல பாருங்கள். ஃப்ரீயாகவே திங்க் பண்ண முடியலங்கும் போது எப்படி நான் ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணுவேன்? அப்போ ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணணுன்னா என்ன தேவைப்படுது? எனக்கு முதல்ல செல்ஃப் எஸ்டீம், ஹை லெவல் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம் எனக்கு தேவைப்படுது. என்னோடய மைண்ட் என்னை வேலிடேட் பண்ணும்போது, என் மைண்ட் என்னை அக்செப்ட் பண்ணிக்கும் போது, என் மைண்டு நான் ஒரு டிசர்வான ஆள் தான் ஃபீல் பண்ணும்போது, இட் வில் கிவ் யூ அ ஃப்ரீடம். அது உங்கள்கிட்ட சொல்லணும். அவங்கள பற்றி நினைக்கூடாது, இவங்கள பற்றி நினைக்கூடாது, அப்படி நானாக என்னை போட்டு அரெஸ்ட் பண்ணிக்கக்கூடாது. அது என்கிட்ட சொல்லணும், நீ கவலைப்படாது, டோன்ட் கேர். அவர்கள் என்னை பற்றி, உங்களை பற்றி என்ன நினச்சேன்னு, இவங்க உங்களை பற்றி என்ன நினச்சாங்க, டோன்ட் கேர் அப்படின்னு உங்களுக்குள்ளே இருந்து அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வரணும். யாரோ ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணி அது வரக்கூடாது. அப்படி வரணும்னு சொன்னால் மேலே கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கும். அந்த செல்ஃப் எஸ்டீம் அதிகமாக நீங்கள் ரொம்ப ஒப்பீனியனட்டாக மாறுவீங்க. இந்த உலகமே அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கருத்தில் இருந்தாலும் நீங்கள் ஒரு கருத்துக்கு வருவீங்க. இது கரெக்ட், இது ஒர்க் அவுட் ஆகும், எனக்கு தெரியும், இப்படிப்பட்டவங்க தான் நாளைக்கு பெரிய அளவில் சாதிக்கிறாங்க. ஏன்னா ஸோ த எஸ்டீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ரைட்? தென் ஸோ இட் வில் கிவ் யூ த ஃப்ரீடம். அந்த திங்கிங்கில் ஃப்ரீடம் வரும், அப்படியே அப்புறம் எக்ஸிக்யூஷனில் ஃப்ரீடம் வரும், அப்புறம் ரிசல்ட்டில் ஃப்ரீடம் வரும், அப்புறம் நமக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் தான் நமக்கு இருக்கும். ஜாலியாக வாழும். என்ன நல்லா இல்லை சொல்லும்போது செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ வாட் இஸ் அ ப்ரொஃபஷனல் சப்போர்ட் யூ கேன் கிளைம் ஃப்ரம் அஸ்? இந்த பேட்டர்ன் பிரேக்கிங், எஸ், நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன், இந்த எமோஷனல் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன்லேருந்து, இந்த டாக்ஸிக் பேட்டர்ன்லேருந்து, இந்த பிஹேவியர் பேட்டர்ன்லேருந்து எப்படி நம்ம வெளில வர்றது? இந்த பேட்டர்னை வந்து ஒட்டுமொத்தமாக பிரேக் பண்ணிவிட்டு ஒரு சூப்பர்வான ஒரு லைஃபை ஹவு டு கிளைம் இட், இந்த விஷயத்தை பற்றியும், அண்ட் ட்ராக்கிங் த பாத். பல நேரங்கள் நான் வழி தவறி போய்ட்றேன். இப்போ இந்த எம்பத்தைசிங் த எமோஷன் நல்லா இருக்குது, இதை எப்படி ப்ராக்டிக்கலாக கொண்டு வரும், இதில் கூட சேலஞ்சஸ் என்ன, இந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் எப்படி மீட் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் we will give you the individual online therapy. ஓகே, நம்மகிட்ட இருக்குது, நம்ம டீம் இருக்காங்க, நானும் அதில் வருவேன், அனலைஸ் பண்ணுவேன். பலவிதமான கவுன்சிலிங்கில் முக்கியமாக உங்களுடைய பிஹேவியர், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய எமோஷன்ஸ் ரொம்ப ஜென்யூனாக அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஜென்யூனாக மாற்றி ஒரு லாங் டைம் ரிவார்டிங் லைஃப்பை வந்து வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அதை நோக்கி போக போக இந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக லூசன் ஆகி, கொஞ்சம் கொஞ்சமாக இது வல்னரபிள் ஆகி ஒட்டுமொத்தமாக பிரேக் ஆகிடும். சிம்பிள், ரைட்டா? உங்களை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண அவ்வளோதான். இது எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் இதை விட நான் ஹார்ட் ஆகிட்டேன்னு வைங்க, இதை அப்படியே தூக்கி போட்டுறல, பிரித்து எறிஞ்சிடல. நான் டிபெண்டன்சினா என்ன? ஏதோ ஒரு விஷயம் தானே, ஏதோ ஒரு பேஸில் தான் நாங்கள் நிற்கிது. அந்த பேஸ் என்ன? வல்னரபிலிட்டி தானே. இப்போ அந்த வல்னரபிலிட்டி சரி பண்ணிட்டேன்னா அந்த பேஸ் இல்லாமல் அது கீழே விழுந்துடும், அட்டாச்மெண்ட்டு இருக்காது. ஸோ அதுக்கான வழிகளை தான், அதுக்கான பார்த்து தான் வந்து now we are seeing the individual counseling and through the group therapy also. group therapy I think இந்த March 2ல் வந்து ஒரு புதுசாக ஒரு group therapy ஆரம்பிக்குது. உடனே என்ரோல் பண்ணிக்கிங்க. அதை பற்றி ஆக்சுவலாக அந்த பேட்டர்ன் பிரேக்கிங்கை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். உடனே அதில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இட் ஹேஸ் அ 4 to 8 செஷன். அது உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். வீக்லி 1 செஷன் தான் பாருங்கள். அது ஆக்சுவலி 11 to 12:30 அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆரம்பிக்குது, இந்த March 2ல் ஆரம்பிக்கிறது. மற்றபடி அதனுடைய அவைலபிலிட்டி என்ன, அண்ட் இந்த இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்லாம் எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம், வாட் இஸ் அ ஃபீ ஃபார் இட், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும்
யூ கேன் ஆஸ்க் த அட்மின். நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்மினோட நம்பர் கொடுத்துருக்கு, நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வேறு என்ன கதை? செல்ஃப் எஸ்டீம் வில் கிவ் யூ த ஃப்ரீடம். தட் இஸ் வாட்